அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்பை ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானியும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் நீட்டா அம்பானியும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த நவம்பர் மாதம் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்க உள்ளார். இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உலகம் முழுவதும் உள்ள முக்கிய தலைவர்கள், உலக பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இந்தியாவிலிருந்து உலக பணக்காரர் முகேஷ் அம்பானியும் நீட்டா அம்பானியும் வாஷிங்டனுக்கு சென்றுள்ளனர். அந்த பதவியேற்புக்கு முந்தைய விழாவில் ட்ரம்பை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினர். அப்போது முகேஷ் அம்பானியின் பெயரை கூறி ட்ரம்ப் நன்றி தெரிவித்தார். பின்னர் ட்ரம்புடன் சேர்ந்து முகேஷ் அம்பானியும் நீட்டா அம்பானியும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கோமியம் குடித்ததால் ஜுரம் சரியானதாக சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி பேசியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி ஆகியோர் எதிர்வினை ஆற்றியுள்ளனர். சன்னியாசி வந்தாரா, அவர் வந்த உடனே அவர் நல்ல ஜுரம் அடிச்சுதான், உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாரா. அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து. அப்பா உடனே சொன்ன உடனே கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துல தொடர்ந்து போயிடுத்தான். அதனால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். அவர் ஒரு கிளாஸ் ரூம்ல போய் பாடம் எடுத்து நீங்க குடிங்கன்னு சொல்லலையல்ல, அவருடைய தனிப்பட்ட ஒரு கோட்பாட்டை சொல்றாங்க. இதரையும் அரசியலாக்க நினைத்தால் அந்த மனிதன் எதற்காக இத்தனை வேலையை செய்யறான் அப்படிங்கறதெல்லாம் மறந்து ஒரு கருத்தை மட்டும் பிரதானப்படுத்தி இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் தமிழர்களுடைய பெருமை அடையாளம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை தெரியும், அவருடைய சாதனை தெரியும். எனக்கு இந்தியாவில் குவாண்டம் கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்பர் 1 ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அதையும் பாருங்க. அதனால் எல்லாத்தையும் தயவு செய்து அரசியலாக பார்க்காதீங்க என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். முதல்ல அவர் குடிக்கட்டும். அவர் இப்போ அதான் குடிச்சுட்டு இருக்கார் போல இருக்குது. இதெல்லாம் யாருன்னா ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஐஐடி போன்ற ஒரு மிகச்சிறந்த அகில இந்திய அளவிலே நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு இயக்குனர் இவ்வாறு பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அவர் முதல்ல குடிச்சு இதெல்லாம் எல்லாருக்கும் குடிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அவருங்கிறது சீமான், அவருங்கிறது தலைவர் பிரபாகர். இந்த புகைப்படத்தை சொல்லிதான் இதுதான் நான் சந்திச்ச புகைப்படம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது இதுக்கான புகைப்படம் இல்லைங்கிறதுல தான் நான் உறுதியா இருக்கிறேன். ஏன்னா இது நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம். கிரீன் பேக்ட்ராப்ல இருக்கிறது எல்லாமே எடிட் பண்ணதுதான். பிரபாகரனுடன் சீமான் இருப்பது போன்ற படம் தான் எடிட் செய்து கொடுத்தது என்று திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த பேட்டியில், சீமானுக்கு பரிசாக வழங்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் ஒருவர் கேட்டுக் கொண்டதால் படத்தை எடிட் செய்து கொடுத்ததாகவும் குறிப்பிட்டார். சமூக வலைதளத்திலேயோ அல்லது பத்திரிகைகளிலோ பகிரப்படக்கூடிய புகைப்படமா வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா செங்கோட்டையனை கேட்கும்போது அவருக்கு நான் கிஃப்ட் கொடுக்க போறேன், தனிப்பட்ட முறையில் போட்டோஸ் பண்ணி அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்ட போறேன். அவர் பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷப்படும். நிறைய போட்டோவுக்கு பக்கத்தில் அவர் போட்டோ வச்சு பார்த்தோம். அவர் கொண்டு வந்த தகவலில் குளத்தூர் மணி இருந்தார், வைகோ இருந்தார், ராமகிருஷ்ணன் இருந்தார். இதில் நிறைய எது பொருத்தமாக இருக்குதோ அதை எடுத்து தான் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது. சீமான் சமூக அக்கறை இருப்பவராக கருதியதால் இதுநாள் வரை வெளியில் கூறாமல் இருந்ததாகவும், தற்போது இளைஞர்களை தவறான திசையில் சீமான் வழிநடத்துவதால் கூறியதாகவும் சங்ககிரி ராஜ்குமார் குறிப்பிட்டார். தலைவர் முக்கியமல்ல, தத்துவம்தான் முக்கியம் என்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை எனவும், ஆளுபவர்கள் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து வருவதாகவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவை ஒட்டி சென்னை நந்தனத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நூலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பேசிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், விடுதலை 2 படத்தில் வெற்றிமாறன் எழுதியுள்ள வசனத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று கூறினார். தத்துவம் இருக்கலாம், நல்ல தலைவர் நம்மளுக்கு தேவை, ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால அங்க நான் தோழர் வெற்றிமாறன் கிட்ட இருந்து ஐ ஹேவ் a difference of opinion. நீதித்துறை உட்பட அனைத்து துறைகளிலும் ஆளுமைகள் குறைந்து கொண்டே வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த மக்களுக்கு ஆளுமைகள் மீது கடும் அதிருப்தி இருக்கிறதுன்றதுதான் உண்மை. எல்லா ஆளுமைகள் மீதும் அதிருப்தி இருக்கதான் செய்யுது. அது ஜுடிஷியரியா இருக்கலாம், அது எக்ஸிகியூட்டிவா இருக்கலாம், அது லெஜிஸ்லேட்டிவா இருக்கலாம், அது யாராவானா இருக்கலாம். தோழர் நல்லக்கண்ணுவை பற்றி பாடப்புத்தகத்தில் எழுத வேண்டும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வலியுறுத்தினார்.